கோழி குஞ்சை திருடிய காகம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கிட்ஸ் தமிழ் சேனல். ஒரு பெரிய கிராமத்தில் வயல்களுக்கு நடுவே பசுமையான மரங்கள் இருந்தன. அந்த மரங்களில் பல பறவைகள் தங்கள் கூண்டுகளை கட்டி வாழ்ந்து வந்தன. அதில் சில காகங்களும் இருந்தன. அந்த காகங்களில் ஒரு காகம் மிகவும் சோம்பேறி. மற்ற பறவைகளைப் போலவே தானாகவே உணவு தேடி உழைப்பது அதற்கு பிடிக்காது. எப்படியாவது எளிதாக கிடைக்கும் உணவையே பிடித்துக்கொள்வது அந்த காகத்தின் பழக்கம். ஒரு நாள் அந்த காகம் கடுமையாக பசியோடு அலைந்தது. தேடியும் தேடியும் சாப்பிட எதுவும் கிடைக்கவில்லை. வயிறு வலித்துக் கொண்டே பறந்து கொண்டிருந்த போது ஓர் வீட்டின் அருகே ஒரு கோழி தன் குட்டிகளோடு விளையாடிக் கொண்டிருந்தது. கோழிக்குஞ்சுகள் புல்லில் சிறு சிறு பூச்சிகளை தின்னிக் கொண்டு மகிழ்ச்சியாகச் சுற்றிக் கொண்டிருந்தன. அந்த குஞ்சுகளைப் பார்த்த காகத்தின் வாயில் தண்ணீர் ஊர்ந்தது. ஆஹா, இவைதான் நல்ல சாப்பாடு! நான் எதற்காக வாடி அலைய வேண்டும்? இதிலிருந்து ஒன்றை எடுத்துக்கொண்டு போய் சாப்பிட்டு விடலாமே என்று காகம் யோசித்தது. அதுவே வாய்ப்பை பார்த்து ஒரு சிறிய குஞ்சையை தன் அலகில் பிடித்துக்கொண்டு பறந்து சென்றது. அந்த குஞ்சை கூவி கூவி கதறியது. அம்மா கோழி சத்தமாக கத்திக்கொண்டு தன் பிள்ளையை மீட்க விரைந்தது. அதை கேட்ட அங்கிருந்த கிராம மக்கள் ஓடி வந்தனர். ஐயோ, காகம் குட்டி குஞ்சை கடத்தி செல்கிறது என்று அவர்கள் கூச்சலிட்டனர். அந்த கூச்சலை கேட்ட மற்ற காகங்களே கூட சலித்துவிட்டன. எங்களுக்கு எல்லாருக்கும் கெட்ட பெயர் வந்துவிடும். திருடும் காகம் என்ற முத்திரை எங்கள் பேரையும் கெடுக்கக்கூடும் என்று யோசித்தன. அப்படியே கூட்டமாக அந்த காகத்தை விரட்டின. பல பறவைகளும் அதனிடம் கத்தி கத்தி தாக்கின. பயந்து போன அந்த காகம் அதன் அலகில் இருந்த குஞ்சையை கீழே போட்டுவிட்டு ஓடிப் போய்விட்டது. குஞ்சை தரையில் விழுந்ததும் மக்கள் அதை தூக்கிக் கொண்டு வந்து தாய் கோழிக்குக் கொடுத்தனர். அம்மா கோழி மகிழ்ச்சியில் குஞ்சையை தன் சிறகுக்குள் ஒளித்து கொண்டது. அந்த காகம் மட்டும் தனியாக காடு நோக்கி பறந்து சென்றது. அதற்கு பின் திருடினால் தப்பிக்க முடியாது. ஒரு நாள் நிச்சயமாக பிடிபட வேண்டியதுதான் என்று மனத்துக்குள் நினைத்து கொண்டது. நீதி கருத்து: திருடிய பொருள் எப்போதும் நமக்கு கிடைக்காது. உழைப்பால் சம்பாதித்ததே நமக்கு சிறந்தது.